வேதாகமம் புதிய ஏற்பாடு வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம். இரு சாட்சிகள். பின்பு குச்சி போன்ற ஒரு அளவுகோல் என்னிடம் கொடுக்கப்பட்டது. எழுந்து கடவுளின் கோவிலையும் பலிபீடத்தையும் அளவிடு, அங்கு வழிபடுவோரை கணக்கிடு. ஆனால் கோவிலுக்கு வெளியே உள்ள முற்றத்தை அளக்காமல் விட்டுவிடு, ஏனெனில் அது வேற்றினத்தாருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. திருநகரை அவர்கள் 42 மாதம் மிதித்து சீரழிப்பார்கள். நான் என் சாட்சிகளுள் 2 அனுப்புவேன். அவர்கள் சாக்கு உடை உடுத்தி 1260 நாளும் இறைவாக்குரைப்பார்கள் என்று எனக்கு சொல்லப்பட்டது. மண்ணுலகின் ஆண்டவர் திருமுன் நிற்கும் 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளுமே அந்த 2 சாட்சிகள். யாராவது அவர்களுக்கு தீங்கு இழைக்க விரும்பினால் அவர்களது வாயிலிருந்து தீ கிளம்பி அந்த பகைவர்களை சுட்டெரித்து விடும். அவர்களுக்கு தீங்கு இழைக்க விரும்புவோர் இவ்வாறு கொல்லப்படுவது உறுதி. தாங்கள் இறைவாக்குரைக்கும் காலத்தில் மழை பொழியாதவாறு வானத்தை அடைத்துவிட அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. தாங்கள் விரும்பும் பொழுதெல்லாம் தண்ணீரை இரத்தமாக மாற்றவும் மண்ணுலகை எல்லா வகை வாதைகளாலும் தாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் சான்று பகிர்ந்து முடிந்த பின் படுகொலியில் இருந்து வெளியே வரும் விலங்கு அவர்களோடு போர் தொடுத்து அவர்களை வென்று கொன்றுவிடும். சோதோம் எனவும் எகிப்து எனவும் உருவகமாக அழைக்கப்படும் அம்மாநகரின் தெருக்களில் அவர்களுடைய பிணங்கள் கிடக்கும். அங்கே தான் அவர்களின் ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டார். பல்வேறு மக்கள் இனத்தார், குலத்தினர், மொழியினர், நாட்டினர் 3½ நாள் அவர்களுடைய பிணங்கள் அங்கு கிடக்க காண்பார்கள். அவற்றை அடக்கம் செய்ய விட மாட்டார்கள். மண்ணுலகில் வாழ்வோர் அவற்றை குறித்து மிகவே மகிழ்ந்து திளைப்பர். ஒருவருக்கொருவர் அன்பளிப்புகள் வழங்கிக் கொள்வர். ஏனெனில் இந்த 2 இறைவாக்கினரும் மண்ணுலகில் வாழ்வோருக்கு தொல்லை கொடுத்திருந்தனர். அந்த 3½ நாளுக்கு பின் கடவுளிடமிருந்து வந்த உயிர் மூச்சு அவற்றுக்குள் நுழைந்ததும் அவர்கள் எழுந்து நின்றார்கள். அதை பார்த்தவர்களை பேரச்சம் ஆட்கொண்டது. அப்பொழுது விண்ணகத்தில் இருந்து எழுந்த ஒரு உரத்த குரல், இவ்விடத்துக்கு ஏறி வாருங்கள் என்று தங்களுக்கு சொன்னதை அந்த இறைவாக்கினர்கள் 2 கேட்டார்கள். அவர்களுடைய பகைவர்கள் பார்த்து கொண்டிருக்க அவர்கள் மேகத்தின் மீது விண்ணகத்துக்கு சென்றார்கள். அந்நேரத்தில் பெரும் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நகரின் 10ல் ஒரு பகுதி வீழ்ந்தது. அதனால் 7000 பேர் இறந்தனர். எஞ்சினோர் அச்சம் மேலிட்டவர்களாய் விண்ணக கடவுளை போற்றி புகழ்ந்தனர். இவ்வாறு 2வது கேடு கடந்து விட்டது. இதோ 3வது கேடு விரைவில் வரவிருக்கிறது. 7வது எக்காலம். பின்னர் 7வது வானதூதர் எக்காலம் முழக்கினார். உடனே விண்ணகத்தில் உரத்த குரல் ஒன்று எழுந்தது. உலகின் ஆட்சியுரிமை நம் ஆண்டவருக்கும் அவருடைய மெசியாவுக்கும் உரித்தாயிற்று. அவரே என்றென்றும் ஆட்சி புரிபவர் என்று முழக்கம் கேட்டது. கடவுள் திருமுன் தங்கள் அரியணைகளில் அமர்ந்திருந்த 24 மூப்பர்களும் முகங்குப்புற விழுந்து கடவுளை வணங்கினார்கள். கடவுளாகிய ஆண்டவரே, எல்லாம் வல்லவரே, இருக்கின்றவரும் இருந்தவருமான உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் நீர் உமது பெரும் வல்லமையை வெளிப்படுத்தி ஆட்சி செலுத்தலானீர். வேற்றினத்தார் சினந்தெழுந்தனர், உமது சினமும் வெளிப்பட்டது. இறந்தோருக்கு தீர்ப்பளிக்கவும் உம் பணியாளர்களாகிய இறைவாக்கினர்கள், இறை மக்கள், உமக்கு அஞ்சும் சிறியோர் பெரியோர் ஆகிய அனைவருக்கும் கைமாறு அளிக்கவும் உலகை அழிப்பவர்களை அழிக்கவும் காலம் வந்துவிட்டது என்று பாடினார்கள். அப்பொழுது விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்